அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. வாங்க இன்னைக்கு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறது, முருங்கைக்காய் காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். முதல்ல துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், வந்துட்டு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் பண்ணிட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி முதல்ல வந்து துவரம்பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு முதல்ல வேக வச்சுக்கணும். வச்சுட்டு 3 விசில் வரட்டும். மூடி போட்டு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு ஒரு கடுகு பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆட் பண்ணுறோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு நம்ம கறிப்பட்டை ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்ட பிறகு எங்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சு, அந்த முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வைக்கிறோம். உங்கள்கிட்ட எந்த காய் போட்டு முருங்கைக்காய், மாங்காய், சுரக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுருக்கேன். என்கிட்ட முருங்கை மட்டும் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அந்த முருங்கை போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். சாம்பார் வச்சுக்கிறேன். அந்த முருங்கை கட்டுக்கு நல்லா நல்லா இருக்கணும். முருங்கை கொஞ்சம் பாதி வேவிட்டு நல்லா போட்டு நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணி இப்போ மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேவட்டு பச்சை மிளகா போட மாட்டோம் கொண்டாங்க. இந்த மாதிரி